நானே அந்த பரலோகத்துக்கு சர்வ வல்லவருக்கு சங்கடத்தை கொடுக்கிற ஒரு ஆளா, கண்ணீரை விதைக்கிற ஒரு ஆளா, என் நிமித்தம் கர்த்தர் கண்ணீர் விடுற மாதிரி என் ஆவிக்குரிய சுபாவம் ஏதோ ஒரு கல்லறைக்குள்ள மரித்த நிலையில கிடந்தா புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயாவா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் வந்து ஆராதிச்சு கர்த்தரை சந்தோஷப்படுத்த வேண்டிய நானு ஆராதனையை கட்டடிச்சுட்டு கல்யாணத்திலையும் காதுகுத்துலையும் கர்மாந்தரத்திலையும் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தா ரட்சிச்ச கர்த்தர் என்னை பார்த்து சந்தோஷப்படுவாரா சங்கடப்படுவாரா? யுவரானர் பரிசுத்தாவியை பெற்று அந்நிய பாஷையை பேசி மற்றவங்களுக்கு சாட்சியா வாழ்ந்து அநேகரை ஆதாயப்படுத்த வேண்டிய நானு சபைக்குள்ள வந்து அந்நிய பாஷை பேசுறேன், வெளியில போய் அநியாய பாஷை பேசுறேன், கெட்ட வார்த்தை பேசுறேன், பக்கத்து வீட்டில் சண்டை, எழுத்த வீட்டில் சண்டை, அவங்கள பிடிக்காது, இவங்களை பிடிக்காது, தெருவை பிடிக்காது, கிராமத்தை பிடிக்காது, புருஷன் கூட சண்டை, பொண்டாட்டி கூட சண்டை, குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆறான்ல வந்து குளிர் ஜுரமா? இல்ல ஏதாவது மைக்க முழுங்கி உள்ள டிலே பட்டன் வச்சிருக்கியா? எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அல்ல சொல்லுங்க, அப்பா டிலே பட்டன் ஆன் பண்ணி விட்டோன்னு பரலோகத்துக்கு என் நிமித்தம் சந்தோஷமா சங்கடமா சார்? அன்னைக்கு லாசரு நிமித்தம் கண்ணீர் விட்டாருன்னு முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்கள் நிமித்தம் ஏசா அழுதுகிட்டு இருக்கிறார் தெரியுமா? எத்தனை ஆவிக்குரிய சபைகள் நிமித்தம் பரலோகம் அழுதுகிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஆனா ஒரு நற்செய்தி இன்னைக்கு சொல்றாரு, நீ தேவ மகிமையை காண்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் சர்வ வல்லவருக்கே அழுகையை கொடுத்து கொண்டிருந்த லாசரு சர்வ வல்லவரையே மகிழச் செய்கிற ஒரு மகிமையின் லாசருவாய் சபைக்கு நடுவில் இருந்து எழும்பி வரப்போகிறான், மகிமையாக எழும்ப போகிறான். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்ஸ் அகைன் துளிர்க்க போகிறது. உங்க ஜெப வாழ்க்கை துளிர்க்க போகிறது. தேவனை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிற உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பகல் நேரம் துளிர்விட போகிறது. நீங்கள் தேவ மகிமையே, அதுதான் சார் மகிமை. இதுவரைக்கும் என் பிள்ளைக்காக அழுதுகிட்டு இருந்தேன், இனி என் பிள்ளைக்காக சந்தோஷப்பட போறேன். அதான் நீங்க பார்க்க போற முதல் மகிமை. என் குடும்பத்துக்காக நான் அழுதுகிட்டு இருந்தேன், என் புருஷனுக்காக நான் அழுதுகிட்டு இருந்தேன், என் மாமியாளுக்காக நான் அழுதுகிட்டு இருந்தேன். இனி என் குடும்பத்துக்காக நான் ஒரு நாள் அழப்போறதில்லை. என் மாமியாரை, என் மருமகளை, என் கணவரை, என் மனைவியை, என் பிள்ளைகளை நினைச்சு ஒவ்வொரு நாளும் என் ஆவியிலே களிகூறும்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. கண்ணீரை களிப்பாக்குகிற ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை.